இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஒரு முதல் பாயிண்ட்டுங்க சார், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தாங்க சார் கல்யாணமே நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் என் பையனுக்கு. இவர் இப்போ பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணுச்சுங்க. பண்ணிட்டு மார்ச்லேயே அந்த பொண்ணுக்கு வந்து என் பையனை பிடிச்சிக்குச்சு. என் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிக்கு 2 பேரும் இன்னும் சொல்லலைங்க. அப்புறம் மறுபடி அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என் மருமக வீட்டில். அப்போ என் பையன் வந்து பையன்கிட்ட வந்து மருமக உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஃபஸ்ட்டுங்க. நான் இவனை நம்பவே இல்லைங்க சார். இவன் எப்பவுமே லவ் பண்ண மாட்டாங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன். அந்தளவுக்கு நல்ல பையனை வளர்த்திட்டேன் சார். அப்புறம் பார்த்தா வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டோமா, நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுங்க சார். 1 மாதம் வெயிட் பண்ணி ஓகே பையன் விருப்பப்பட்டுட்டான், பொண்ணும் விருப்பப்பட்டாச்சு, சரி அவங்க அப்பா அம்மா வர சொல்லுங்கள், பார்த்து பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க சார். இருந்தாலும் மனசுக்குள்ளே இவனோட சேலரி வச்சு நிறையா ஒரு பொறுப்புகள் இருக்குங்க. அதையும் மீறி இவன் ஃபஸ்ட்டே பண்ணுறானே, என்ன பண்ணலாங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க எனக்கு மைண்ட் செட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, 2 வருஷம் ஆச்சு. ஆமாம். கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி மாறிட்டாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்ட பிளேட்டு கழுவ மாட்டாங்க சார். கல்யாணத்துக்கு முன்னால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க சார், இன்னைக்கு நான் பருப்பு செஞ்சேன், தேங்காய் சட்னி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, ஆம்லெட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, பாத்திரம் விளக்கினேன், துணி துவைத்தேன், கூடமாட உதவி செய்தேன், இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை வீடு மூழ்கி விட்டேன், நிறைய வேலை செய்கிறாங்க சார். அது எப்படின்னா நம்ம கூட இருக்கிற போது அதை செஞ்சால் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் லாங் ட்ராவல், ஒரு 20 கிலோமீட்டர் 2 பேர்த்துக்குமே ஆஃபீஸு, ஒரே ஆஃபீஸு, லாங் ட்ராவல் ஒரு 20 கிலோமீட்டர் வரணுங்க கோயம்புத்தூர். அப்புறம் என் தம்பி என்ன பண்ணிட்டான், நான் சுக்கா அம்மா ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கு, பக்கத்துலேயே வீடு பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணலாமா, அவன் ஃபீல் பண்றான். சரி 2 பேரும் உடம்ப ஏன் கெடுத்துக்கிட்டு, அதனால பக்கத்துலேயே வீடு பார்க்கலான்னு இருக்கமா, நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு கேட்டுப்பானே. கண்டிப்பா சார், அதே சார். அப்படி சொல்லுற போது இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? கேட்போம். ஆனா ரொம்ப பவ்யமா அமைதியாவே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காப்ல. இப்போ அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறாங்க, இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டங்க. வேறையா போனது, தனி குடுத்தனம் போனது. கல்யாணத்துக்கு மேல வீட்டுல சாப்பிட்ட தட்டை கூட கழுவாம இருந்த ஒரு பையன் இன்னைக்கு வீட்டுல அவ்வளவு வேலையை ஒத்தாசி பாக்குறீங்களா? இந்த மாற்றம் எப்படி? இந்த மாற்றம் வரவேற்கக்கூடியதுதான், ஹாப்பி தான். பட் இந்த மாற்றம் எப்படி சார்? வைஃப் வந்து என்னடா கேள்வி, வைஃப் பண்ண சொன்னாங்க, பண்ணேன், தட்ஸ் ஆல். திருமணத்துக்கு பின்னால அவன் இப்படிலாம் மாறினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ நான் கூட இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும், அப்படி ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருப்பீங்களே, அந்த தருணம் எது? போன தடவை வாக்கிங் பண்ணேன் சார், எனக்கு லோ பிபி ஆயிடுச்சு, ரொம்ப இதாகிடுது. டக்குன்னு எனக்கு ஒரு நாள் ஸ்டெடியாக நிற்க முடியல எனக்கு. அப்போ யாரோ ஒரு பையன் வந்து, அம்மா நான் காரில் கொண்டு விட்டம்மா ஒன்று, யாரோ பிள்ளை சொன்னான். இப்போ என் பிள்ளை என்னோட இருந்தான்னு வச்சுக்கேன், என் கூடயே இருப்பான்ல சார். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதாவது மயக்கம் வருது, எனக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் வந்து எனக்கு ஒரே பிள்ளைய, எல்லாருமே ஒரே பிள்ளைய பெற்றிருக்கோம், 2 பிள்ளை பெற்றவங்களாம் பரவாயில்ல சார், ஒரு பிள்ளை பெற்றிருக்கோம் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். கூட இருந்தால் நம்ம கூடயே இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பானே, அப்படிதான் சார் இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்தான் சார். இன்னைக்கு நான் சொன்னேன், இந்த பெரிய உனக்கு பிடிச்ச, அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி புளி சாதம், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பிடிக்கும் சார். இப்போ வந்து நான் இப்போ வந்தான் சார், வந்துட்டு புளி சாதம் பண்ணியிருக்கேன், அம்மா அதெல்லாம் யாருமா சாப்பிடுவா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மாங்கிறான். இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கூடயே இருந்தால் இதெல்லாம் நம்ம பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு சாப்பிடுவானே. இப்போ ஏன்னா சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் என்ன, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் என்ன, அதெல்லாம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேம்மா, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு கஷ்டமாக இருந்தது சார். இப்போ கூட சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் நான் புளி சாதம். ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்பு இப்போ கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்காங்க சார். ஆனால் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் நான் வாசலில் இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க சார் ஆக்சுவலி அம்மா. இப்போ நான் ஒய்ஃபையும் பார்த்தாகணும், என் பசங்களையும் பார்த்தாகணும், அம்மாவையும் பார்க்கணும். ஒரே ஆள் எவ்வளோ சார் பார்க்க முடியும்? ஸோ ப்ரையாரிட்டி மாறுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம். நான் அதை ஒத்துக்கிறேன், அதை நான் உணர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ எல்லா டைமும் எங்கள் அம்மா கூடயும் போய் இருக்க முடியாது, ஒய்ஃப்கிட்டையும் நான் இருக்கணும். வேறு வழி இல்லை சார். எனக்கு அம்மாயிடம் நிறைய விட சொல்லிட்டேன், நீங்கள் என் கூட வந்து இருங்க, எங்கள் கூட வந்து இருங்கம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேன்,
உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா என் கம்பெனிலே மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. எனக்கு என்னன்னா ஃபீலிங் என் புள்ள இருந்தால் தான் நல்லா தான் இருக்கும் சார். அது செட் ஆகாது சார், யாருக்குமே செட் ஆகாது சார். இல்லை சார், இப்போ அவங்களோட மாட்டுப்பனோட வியூ ஒரு மாதிரி இருக்கும் சார், என்னோட வியூ ஒரு மாதிரி இருக்கும் சார். புரியுதா? நான் காத்தால் நான் 5 மணிக்கு எழுந்து வாசு தெளித்து கோலம் போட்டு துளசிக்கு விளக்க ஏற்றி வீட்டில் விளக்க ஏற்றி பூ வச்சு இது பண்ணி அது பண்ணி எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து அது பண்ணுறது நான் எதிர்பார்க்கக்கூடாது தான் சார். ஆனால் எனக்கு எதிர்பார்க்குற லேடிஸ் நம்ம இருக்கோம் இல்லையா சார், அந்த வயசு சரி இருக்கு. ஓகேம்மா, நீங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி போலாம்ல. என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது சார், எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சார், நம்ம ஓரளவு தான் சார் அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு முடியும். கொஞ்சம் வயசாயிடுச்சு. சரி இப்ப சார். நமக்கு வந்து யாராவது இல்ல துணை சார், எனக்கு இன்னும் தெரியுமா ஸ்டேஷன் அந்த ஃப்ரைட் ரைஸ், அந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அந்த ஃப்ரைட் ரைஸ் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது சார். எனக்கு சாம்பார் சாதம், குழம்பு, ரசம், வெத்த குழம்பு, புளிய சாதம், இதுதான் சார் என்னால் பண்ண முடியும். ஃபோன் வாங்கித்தாடான்னு ஒன்று வாங்கி கொடுத்தான் சார் ஃபோனு. அது சரியாகவே ஒர்க்கே ஆகலை, காதுலேயும் விழ மாட்டேங்குது. இப்போ அவள் ஒய்ஃபுக்கு ஐஃபோன் என்ன சார், அது ஃபோனை பாருங்க சார், பின்னாடி கலர் 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 விதவிதமாக அப்படி தொங்கிட்டு இருக்கு, அழகாக வாங்கி கொடுக்குறான் சார். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுறான்னு சொன்னேன் சார். இப்ப சொன்னோன்னே எடுத்து காமிச்சாதான் வெறுப்பேற்ற முடியும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம் கேட்டேன் சார், கசட்டை ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு வாங்கி கொடுறான்னு சொன்ன. ஒரு நாளைக்கு வந்துட்டு, அம்மா மழை பெய்யுதுமா, உனக்கு ஒத்துக்காதுமா, அதெல்லாம் வேண்டாமான்னா. மறுநாளைக்கு ஸ்டேட்டஸில் சார் ஏதோ ஒரு பெரிய இதில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்டேட்டஸில் போட்டுருக்காங்க சார். எவ்வளவு வெறுப்பா இருக்கும் எனக்கு. எவ்வளவு கசட்டை ஐஸ்கிரீம் என்ன சார், இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க சார், கசட்டை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி தர மாட்டீங்க. புளிய சாதம் போன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் சார், வேண்டாம் புளிய சாதம் சொல்லிட்டு வந்துட்டேன் கொடுக்குதுக்கு. நீங்க வேணா கசட் ஐஸ்கிரீம் வாங்கி தராம இருக்கலாம், ஆனா அம்மா புளிசாதத்தோட வந்திருக்காங்க, அதுதான் அம்மாவோட பாசம். ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் அழவே மாட்டேன் சார், ரொம்ப எமோஷ்னல் டைப் கிடையாதுன்னா. இந்த மாதிரி ஒரு சினாரியோ அமையும் போது அந்த எமோஷன் தானாக வெளில வருது. ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆக்சுவலி நான் புளிசாதம் வேணாம் நான் சொல்லலை சார். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வித்தியாசமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இப்போ கான்டெம்பரரியாக என்ன வேணுமோ அது எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டேஸ்ட் என் நாக்கில் ஒட்டி போச்சு. அதனால எங்கள் அம்மா பிடிக்கலன்னு சொல்கிறோம் சார், இப்போ கூட சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்கிறோம் சார். இல்லை சார், அவர் எங்கே பிடிக்கலன்னு சொன்னார். ஆனால் நாமளும் இப்படிலாம் இடிக்க கூடாது. பையன் அவரை எங்கேயாவது பிடிக்கலன்னு சொன்னாப்லையா, இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? அவன் என்ன பண்ணுவான் பாவம். இது கிளாஸ் அவன் தனியாவே போயிட்டான். அவன் எங்கேயாவது இடத்துல பிடிக்கலன்னு சொன்னானா, நீங்க எப்படி வரீங்க பாருங்க சார். பிடிக்கலன்னு சொல்ல மைக்க படுத்தாதீங்க. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அம்மாவோட நல்லா சூப்பரா சமைக்கிறாங்கன்னா மாதிரி எனக்கு காதுல விழுந்தது சார். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையம்மா. இல்ல என் காதுல எனக்கு அப்படி விழுந்தது. நீங்க அவருக்கு அம்மா இல்ல மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க. அவன் நினைக்க சொல்லவே இல்லையா அவரு.